உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். தற்பொழுதைய முக்கிய செய்தி, பிரிவு பாதுகாப்புல இருக்கக்கூடிய தாவேக தலைவர் விஜய்க்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாதுகாப்பு குறைபாடு இருக்குன்னு தாவேக தரப்புல இருந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கு. முக்கிய செய்தியா பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் சாலமன் இணைந்திருக்கிறார். சாலமன், இந்த கடிதம் வாயிலாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு என்ன வலியுறுத்துறாங்க? மேலும் விவரம் என்ன? தமிழக வெற்றி கழகத்தினோட தலைவர் விஜய் அவர்கள் கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக அவர் பெரம்பூர்ல இருக்கக்கூடிய வேட்பு மனுவை தாக்கல் செய்த பின்னர் அதன் பின்னர் அவர் அங்க இருக்கக்கூடிய 4 தொகுதிகள்ல அவர் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார். அதன்படி பெரம்பூர் தொகுதி மற்றும் கொளத்தூர் தொகுதிக்கு சென்று அவர் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்ட நிலையில அவர் இங்கிருந்து, அதாவது பெரம்பூரில் இருந்து கொளத்தூருக்கு தேர்தல் பிரச்சார வாகனத்துல விஜய் அவர்கள் பயணித்த போது அப்போது அதிகப்படியான தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் அவரது தேர்தல் பிரச்சார வாகனத்தை சூழ்ந்து கொண்டதால அங்கு மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் மற்றும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இன்மை ஏற்பட்டது. இந்த வீடியோ காட்சிகளும் சமூக வலைதளங்கள்ல வைரலாகி பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக ஏற்கனவே தாவேகா சார்பில் ஒரு கடிதமானது ஏற்கனவே தேர்தல் ஆணையத்துக்கும் கொடுக்கப்பட்டது. தாங்கள் முறைப்படி இதனை பதிவு செய்த பின்னரே இந்த தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட்டதாகவும், ஆனால் அங்கு எந்த விதமான காவல்துறை பாதுகாப்பும் போக்குவரத்து போலீசார் பாதுகாப்பும் இல்லாததால அங்கு மிகப்பெரிய பதற்றமானது நிலவியதாக ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது உள்துறை அமைச்சருக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஒரு கடிதமானது எழுதப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பாதுகாப்பின்மை காரணமாக பிரிவு பாதுகாப்பானது தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய்க்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதன்படியே அவர் பயணிக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் அந்த பிரிவு அதிகாரிகளும் கூடவே செல்வார்கள். இந்த நிலையில தான் உள்துறை அமைச்சருக்கு தற்போது கடிதமானது எழுதப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள்ல ஏற்படக்கூடிய இந்த குளறுபடி காரணமாகத்தான் இந்த குறைபாடுகளை உடனடியாக நீக்குமாறும் இந்த கடிதமானது உள்துறை அமைச்சகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த சென்னை காவல்துறையால காவல்துறை பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ஒழுங்குமுறை மற்றும் வழித்தட மேலாண்மை ஆகியவை முற்றிலும் இல்லாததால வழி நெடுகிலும் பெருந்திரளான மக்கள் கூடியிருந்த காரணமாகத்தான் அந்த அணிவகுப்புல அவரது வாகனம் சிக்கி கொண்டு பொதுமக்களுக்கும் தாவேகா தலைவர் விஜய்க்கும் பாதுகாப்பு இன்மை ஏற்பட்டதாக அந்த கடிதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. முறையாக இந்த பிரிவு பாதுகாப்புல உள்ளவர்கள் கருத்துல கொண்டு அது போதுமான இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் இந்த முறையான அவர் செல்லக்கூடிய இடங்கள்ல சரிவர பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும் எனவும், இது தொடர்பாக காவல்துறை அதிகாரிகளுக்கும் தாங்கள் தெரிவிக்கப்பட்டு முறையாக அவர் செல்லக்கூடிய இடங்களுக்கு இந்த பிரிவு பாதுகாப்பு, அது மட்டுமின்றி காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகள் முறையாக இருக்கும்படி அவர் இந்த கடிதம் வாயிலாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கடிதத்துல பல்வேறு தகவல்களும், அதாவது பெரிய கூட்டத்தை கட்டுப்படுத்த குறைந்த அளவிலான காவல்துறையினர் மட்டுமே அந்த பணியில ஈடுபட்டிருந்ததாகவும், இந்த கூட்டத்தின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த எந்த ஒரு தடுப்புகளும் அமைக்கப்படவில்லை எனவும், அது மட்டுமின்றி வெளிப்படையான எந்த விதமான காவல்துறையினரும் அங்கு பாதுகாப்பு பணியில ஈடுபட்டதால தான் ஒரு பிரச்சாரத்தை 2 இடங்கள்ல நடத்தக்கூடிய பிரச்சாரத்தை ரத்து செய்துவிட்டு வந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த விஷயத்தை உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு பாதுகாக்கப்பட்ட அந்த நபர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை நிர்வகிக்கும் அந்த மஞ்சள் புத்தகத்துல பரிந்துரைக்கப்பட்ட வழிகாட்டுதல்களை கண்டிப்பாக பின்பற்றி இந்த தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சிகள் உட்பட அனைத்து பொது நிகழ்ச்சிகளின் போதும் தாவேகா தலைவர் விஜய்க்கு போதுமான மற்றும் பயனுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளை உறுதி செய்யுமாறு தமிழக காவல்துறைக்கு ஏற்கனவே உரிய அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும் எனவும் இந்த கடிதம் வாயிலாக கேட்கப்படுகிறது. முன் அறிவிப்பு மற்றும் பலமுறை எடுத்துரைத்த பிறகும் இந்த பிரிவு பாதுகாப்புல உள்ள ஒருவருக்கு கட்டாயமாக்கப்பட்ட இந்த பாதுகாப்பு நெறிமுறைகளை செயல்படுத்த தவறியது மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை வழங்க பொறுப்பான அதிகாரிகள் நிர்வாக அலட்சியம் மற்றும் கடமை தவறுதல் குறித்து கடுமையான கவலைகளை எழுப்பியிருப்பதாகவும் அந்த கடிதம் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். உச்சகட்ட, அதாவது பொது பாதுகாப்பை பேணுவதற்கும் அந்த பாதுகாக்கப்பட்ட நபர்களுக்காக விதிக்கப்பட்ட இந்த பாதுகாப்பு நெறிமுறைகளை நிலைநிறுத்துவதற்கு நடைபெற்று வரக்கூடிய இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு பாதுகாப்பு மீறலையும் தடுப்பதற்கு இத்தகைய தலையீடு இணையாதது எனவும், இந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் தாவேகா சார்பில் இந்த கடிதமானது கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சாலமன்.
விஜயினுடைய பிரச்சார பாதுகாப்பு தொடர்பா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியிருக்கிறது தாவேக. இதனுடைய விவரங்களை எமது செய்தியாளர் வழங்க நாம பார்த்தோம். உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.